மெய் கிரியேட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, டிசைனருக்கு தேவைப்படுற யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு வெப் டிசைனருக்காக இருக்கட்டும், இல்லை கிராஃபிக் டிசைனருக்காக இருக்கட்டும், இதுக்கு தேவைப்படுற அந்த டெம்ப்ளேட்ஸு எந்த வெப்சைட்லேருந்து நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, டெம்ப்ளேட்ஸ் இதுலேருந்து டவுன்லோட் பண்ணலாம். அந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா allfreedownloads.com. இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட், டெக்கார் பார்டர்ஸ், வெக்டர் ஃபைல்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபார் கமர்ஷியல் யூஸ், ஃப்ரீ ஃபார் ஈஸி டவுன்லோடுன்னு சொல்லி இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வந்து டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ எல்லா டெம்ப்ளேட்ஸுமே இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டெக்கார் பார்டர் கொடுத்துருக்கேன். அந்த பார்டர் கொடுத்ததுனால இப்போ வந்து பாருங்கள், இந்த டெக்கரேஷன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்விடேஷன் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மெனு கார்டு க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து ஏதாச்சும் பார்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த பார்டர்ஸ்க்கான டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படின்னா இதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த இது வேணுமோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மெட் இருக்கும். அந்த ஃபார்மெட்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு போஸ்டர் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு போஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர் டிசைன்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குமோ எல்லாமே வரும். ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் தான். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்க முடியும். பட் இதை மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஃபஸ்ட்டு ஒருத்தனே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இதில் இருக்க சில எலமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சில இருக்க ஐடியாஸாக இருக்கட்டும், அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவாக டிசைன் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ இதில் இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணால் நம்ம வந்து க்ரியேட்டிவாக கற்றுக்க முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு இது ஒரு ஐடியாவே எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வரீங்க. ஒரு டிசைன்ஸ் இருக்குது, இந்த டிசைனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த டிசைன் மாதிரி நீங்கள் ஒன்றும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை எந்தெந்த எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியாக வந்து டக்குன்னு ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கான ஐடியா நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மோக்கப் வெப்சைட்டு. இந்த மோக்கப் வெப்சைட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரி டிசைன் பண்ண சொல்கிறாங்க, இல்லை விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ண சொல்கிறாங்க, இல்லை டிஷர்ட் டிசைன் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே நம்ம டிசைன் பண்ணிவிடுவோம். ஸோ டிசைன் பண்ணதுக்கப்புறம் அது ரியாலிட்டியாக அதில் வச்சு பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு மோக்கப் பண்ணி காட்டினோம்னா அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் டிசைன் பண்ணுறோம், ஒரு புக்குக்காக இருக்கட்டும், நோட்டுக்காக இருக்கட்டும், கவர் டிசைன் பண்ணுறோம். அது வந்து ஒரு ரியாலிட்டியாக ஒரு நோட்டில் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி மோக்கப் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோ மோக்கப் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைன் மட்டும் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோக்கப் எப்படி வேணுமோ அந்த மோக்கப் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மோக்கப் பற்றின வீடியோ நம்ம ஆல்ரெடி ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். இல்லை வேணும்னா நம்ம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோக்கப் ரிலேட்டடாக வேறு ஒரு தனி வீடியோ போடுறேன். இந்த மோக்கப் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மோக்கப்ஸ் இருக்கும். இந்த மோக்கப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷர்ட் டிசைனாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் கார்டு டிசைனாக இருக்கட்டும், எல்லா மோக்கப்புமே இல்லை இண்டிவிஜுவலாக நிறையா மோக்கப்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வர பார்ட் 2ல் வந்து இன்னொரு மோக்கப் பற்றின டீட்டெயில்ஸு, இன்னொரு வெப்சைட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ். ஸோ சில இமேஜஸ் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நிறையா இமேஜஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இமேஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து unsplash.comனு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இமேஜஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் ரிலேட்டடாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் கார் வந்து கிளிக் பண்ணி சர்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கார் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டியான இமேஜஸாக நிறைய இமேஜஸ் கிடைக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ இமேஜஸ் தான். ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் ஃப்ரீ கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஆகிடும். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஈஸியாக இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்டர் டிசைன்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் இமேஜஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த unsplash-லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறீங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அடாப் கலர்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் பார்க்க போகிறோம். இந்த அடாப் கலர் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான வெப்சைட்டு. இது எதுக்குன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிசைனுக்குமே எந்த விதமான டிசைனாக இருக்கட்டும், எல்லா டிசைனுக்குமே நம்மளுக்கு கலர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கலர் வந்து கரெக்டான ரேஷியோவில் கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கரெக்டாக வராது. ஸோ அந்த கலர் டெம்ப்ளேட்ஸை வந்து நம்ம இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கலரோட வெப்சைட்லேருந்து இதை நம்ம எடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலரை பற்றின தனியாக வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ பின்னாடி நான் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலர் வீடியோவில் எந்தெந்த மாடல் இருக்குன்னா அனலாக்ஸ், மோனோக்ரோமிக், ட்ரையாடு, காம்ப்ளிமெண்ட்ரி இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதை பற்றின தனியாக வீடியோ போடுறேன் நான். ஃபஸ்ட்டு என்னென்னா அனலாக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி கலர் டிஃபால்ட்டாக இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கஸ்டமைஸ்டாக இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் இருக்கும். அதேமாதிரி மோனோக்ரோமேட்டிக்கு, ட்ரைடு, காம்ப்ளிமெண்ட்ரி இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் கலரை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் அடாப்போட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் தீம், எக்ஸ்ட்ராக்ட் கிரேட் இந்த மாதிரி நிறையா இருக்கும். சில வந்து ட்ரெண்டில் இருக்க சில கலர் காம்பினேஷனுமே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரெண்ட்ஸில் இவங்க வந்து டிஃபால்ட்டாக சில கலர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கலர்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ப்ளோர் கொடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ்ப்ளோரில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா கலர் காம்பினேஷன் இருக்கும். இதை நீங்கள் வந்து என்ன வேணுமோ அந்த கலர் காம்பினேஷன் இந்த அடாப் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அடாப்பில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா கலரில் இதில் இருக்கும். அதாவது இதில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த கலர் காம்பினேஷனுக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கலர் கொடுத்துருக்காங்க. கிரே கலர், இந்த மாதிரி ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க மேலே பாருங்கள், இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். அதை யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலேயுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கலர் அடாப் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ரெட்டு அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த ரெட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் காம்பினேஷனில் எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காம்பினேஷனோட இதுவுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட்டு டவுன்லோட் அஸ் ஜேபேக் இதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இல்லுஸ்ட்ரேட்டர்லையோ இல்லை ஃபோட்டோஷாப்லையோ இன்பில்ட் பண்ணி கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டில் போனீங்கன்னா இந்த கிரியேட்டில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாடு இல்லை ஸ்கொயரு இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கலர் காம்பினேஷன், இப்போ எனக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் வேணும்னா அந்த ப்ளூவில் செலக்ட் பண்ணால் ப்ளூவை செலக்ட் பண்ணால் எந்தெந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி கலர் காம்பினேஷன், ப்ளூ காம்பினேஷன் இல்லை ரெட் காம்பினேஷன் இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் தீம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை நீங்கள் கொடுத்து அதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேலட் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது எக்ஸ்ட்ராக்ட் கிரேட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ். இந்த வெக்டர், இந்த ஃப்ளாட் ஐகான்ஸுங்கிற இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை விசிட்டிங் கார்டு கிரியேட் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் ரிலேட்டடாக இது பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிள்ஸ் நம்மளுக்கு நிறையா தேவைப்படுது, ஐகான்ஸ் தேவைப்படுது. இந்த ஐகான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் ஐகான்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் ஐகான்ஸில் கான்டாக்ட்னு கொடுத்தேன். ஸோ கான்டாக்ட் ரிலேட்டடாக என்னென்ன ஐகான்ஸ் இருக்கோ அந்த ஐகான்ஸ் எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். இந்த ஐகான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இதில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா இந்த ஐகான்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் நிறையா கொடுத்துருப்பாங்க. என்னென்னா பிளாக் கலரு வெறும் ஸ்ட்ரோக் மட்டும் யூஸ் பண்ணி கலர் காம்பினேஷன் நிறையா கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியில் என்ன பிக்சலில் உங்களுக்கு வேணும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறையா இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து உங்களுக்கு வேணுங்கிற காம்பினேஷன் வந்து நீங்கள் நிறையா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐகான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் எனக்கு வந்து எஸ்பிஜி ஃபார்மேட்டில் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ பிஎன்ஜி ஃபார்மேட்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எனஃப் ஆனது. ஸோ பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லுஸ்ட்ரேட்டரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதை கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஸோ பிஎன்ஜி ஃபார்மேட் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஐக்கான் வேணுமோ அந்த ஐக்கானை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஐக்கான்ஸ் வேணும் அப்படின்னா அந்த சோஷியல் மீடியா ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சோஷியல் மீடியாங்கிறத கிளிக் பண்ணிட்டு இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா ரிலேட்டடாக என்னென்ன ஐக்கான்ஸ் இருக்கோ ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி ஐக்கான்ஸ் எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் ரிலேட்டடாக பார்த்தோம், அடுத்தது மோக்கப் ரிலேட்டடாக பார்த்தோம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இமேஜஸ், அடுத்தது கலர் வீலு, அடுத்தது ஐக்கான் பார்ப்போம். இப்போ அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபாண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஃபாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த 1001 freefonts.comல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் வேணுமோ எல்லா ஃபாண்ட்ஸுமே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா மாடல் ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாண்ட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயே சில நிறையா ஃபாண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நான் வந்து கேலிகிராஃபி அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இந்த கேலிகிராஃபி கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேலிகிராஃபி ரிலேட்டடாக என்னென்ன ஃபாண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ ஜஸ்ட்டு இதை வந்து நான் மேடி அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு அப்டேட் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த மேடிங்கிறத டைப் பண்ணால் எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாண்ட் ஸ்டைல்லே வந்து சேஞ்ச் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்
பெனிஃபிட்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோடு போயிட்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அந்த டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை இல்லுஸ்ட்ரேட்டர்லையோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னா அதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வர வீடியோஸில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஃபாண்ட் வெப்சைட் நிறையா இருக்குது. ஃபாண்ட் வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை ஐகான் வெப்சைட்டாக இருக்கட்டும், கலர் வீல் வெப்சைட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வர வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஒரு டெம்ப்ளேட்ஸு இல்லை மோக்கப்பு, ஃப்ளாஷ் இதை பற்றி மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கிற ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் எந்தெந்த வெப்சைட் இருக்குது, இன்னும் நிறையா வந்து எந்த மாதிரி வந்து உங்கள் ஒர்க்கை வந்து ஷார்ட்லைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறையா வீடியோஸை வந்து இதுக்கு மேலே வர வீடியோஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.